யூடியூப் சேலரி வந்துடுச்சா வரலையா? நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, காசு வராமல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு 1 இயராக வீடியோ போடுறோம். ஆமாம், நல்லா இது வீடியோ போட்டுட்ருக்கு, எல்லாமே இருக்குது. காசு வருதா வருதா வருதான்னு கேட்குறாங்க. எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் பொய் சொல்லுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, ஏகப்பட்ட கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. எங்களுக்கு யூடியூப்லேருந்து சேலரி வந்துடுச்சா வரலையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரியாது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் லைக் போட்டுட்டு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எதை பற்றி இந்த வீடியோனா, யூடியூப் சேலரி வந்துச்சா இல்லையா? நம்மளது 1.5 இயருக்கு மேலே ஆகுது இந்த சேனல் ஆரம்பித்து. ஒரு 2500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சேலரி வந்துச்சா இல்லையான்றது தெரியாமல் இருக்குது. நல்ல ரீச் தான் நம்ம சேனலு. என்ன சொல்கிறது, யூடியூப்பில் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆவலையா? சேலரி வந்துடுச்சா? எல்லா தகவலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எங்கள் சேனல் இன்னும் மானிட்டேஷனே ஆகலைங்க. அப்புறம் எங்கே யூடியூப் சேலரி வரும்? எல்லோரும் அக்கம் பக்கம் பக்கத்து தெருவில் வரவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லோரும் தான் கேட்குறீங்க. ஒரு வருஷமாக பார்க்குறீங்க, ஒரு வருஷமாக வீடியோ போடுறீங்க, 1.5 வருஷத்துக்கு மேலே வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு காசு வராமல் பண்ணுவீங்க, காசுலாம் நிறைய வருதுன்னு. ஒரு 10 பைசா வரலைங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? நான் வேலைக்கு போகிறேன். சண்டேவில் ஃப்ரீ டைமில் ஒரு பொழுதுபோக்குக்காக நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். இதில் காசு வரும், பணம் வரும், அதை பற்றிலாம் போடலை. அதேமாதிரி நிறைய பேர் குழந்தைங்கள வச்சு வீடியோ போடுறீங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதா, படிக்குதா? எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ லீவில் இருப்பாங்க, அதான் வீடியோ போடுறோம். அப்போ கூட ஸ்கூலுக்கு போகும்போது கூட சண்டே ஒரு நாள் தான் குழந்தைங்கள வச்சு நாங்கள் வீடியோ போடுவோம். அவங்க விருப்பம் இருந்தால் போடுவோம், இல்லைன்னா போட மாட்டோம். புரியுதுங்களா? அதை பற்றியும் கேள்வியெல்லாம் டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவங்களாம், உங்கள் வீட்டுக்காரர் எதுக்கு வீடியோ போடுறாரு? அவர் மூஞ்சி நல்லாவா இருக்குது? குழந்தைங்கள வச்சு மட்டும் போட்டோம், அவர் ஏன் போடுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது இல்லை. இது இருந்ததுன்னா கமெண்டில் போடுவாங்க. கமெண்ட் எழுத தெரியாதவங்க இப்போ ஒரு சேனல் வச்சு ஒரு கேமரா முன்னாடி தன்னுடைய முகத்தை காட்டுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணுன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லாமல் முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுகிறாங்க. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா கமெண்டில் போட சொல்லுங்கன்னு சொல்லு. அவ்வளோதான். நம்ம வளர்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் முதல்ல பிடிக்காது. அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேன். நம்மளுக்கு யூடியூப் சேலரி வரணுன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும். சேனல் நல்லா ரீச் ஆகணும், நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகலை, டைம் இல்லை, யோசிக்க முடியல. நம்ம ஒரு நாள் சும்மா ஒரு 4 இது ரீல்ஸ் எடுத்து, பெரிய வீடியோ கூட நாங்கள் அவ்வளோ போடுறது கிடையாது. ஷார்ட்ஸ் தான், ஒரு 4-5 ஷார்ட்ஸ் எடுத்து போடுவோம், அவ்வளோதான். அது வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகலனாலும் சரி, பணம் வந்தாலும் சரி, பணம் வரலாலும் சரி, உழைச்சாதான் சாப்பாடு. புரியுதுங்களா? இந்த யூடியூப்பை நம்பி நாங்கள் இல்லை. பொழுதுபோக்காக போனால் நிறுத்திட்டு சட்டுன்னு கடையை மூடிட்டு போய்கிட்டே இருப்போம். பொழுது போகிறதுக்கு ஒரு ஆசைக்காக, எனக்கு அது ஒரு ஆசை, அவ்வளோதான். அதுக்காக தான் போடுறோம். புரியுதுங்களா? சேல்ரி வந்துச்சுன்னா சொல்லுவேன், சேல்ரி வரல. அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க யாரும் திட்டாதீங்க. யூடியூப்லேருந்து இன்னும் சேனல் மானிட்டேஷன் ஆகலை. 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் சேனல் மானிட்டேஷன் ஆகும். மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் 3 மாதம் ஆகும். வீடியோ நல்லா ரீச் வந்தால் தான் சேலரி $10, $5 அப்படின்னு அமெரிக்கா டாலர் வரும். அதெல்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு சம்பளம் வரும். ஸோ அதெல்லாம் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நான் வீடியோ போடுவேன். திடீர்னு என் மூடு ஏற்ற மாதிரி தான். நான் ஷார்ட் டெம்பர், வீடியோ போடாமல் நிறுத்திடுவேன். பார்க்குற எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறேன்.
எனக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம், இது இல்லாமல் இருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. அந்த தைரியம் எதுலன்னா சொல்கிறீங்க? என் ஒய்ஃப்கிட்ட ஏங்க சொல்கிறீங்க? நாங்கள் தானே சேனல் வச்சுருக்கோம். எங்கள் ஒய்ஃபுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? கமெண்டில் பண்ணுங்க. ஓகேங்களா? எதனா தப்பாக இருந்தால் சாரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள். பாய்.